ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். வாழ்க்கையில் நீங்கள் எங்கேயாவது நிராகரிக்கப்படுறீங்களா? மற்றவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உங்களை அவமானப்படுத்துகிறாங்களா? எதை நினச்சும் கவலைப்படாதீங்க. நீங்கள் எங்கெல்லாம் கூனி குறுகி நின்னீங்களோ அந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் உங்களை தலை நிமிர்ந்து நிற்க வைப்பார் உங்களோட சாயி. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அன்புக்காக இயங்குறவங்களா இருக்கலாம், இல்லைன்னா மான மரியாதையோட தலை நிமிர்ந்து வாழணும், மற்றவங்க முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும்னு ஒரு லட்சியத்தோட முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களாக கூட இருக்கலாம். இப்படி எதாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்த நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் வாழும் இந்த உலகத்தில், இந்த கலியுகத்தில் உங்களோட வெற்றியும் தோல்வியும் உங்களுக்கானது. இந்த உலகத்தில் வெற்றியும் தோல்வியும் உங்களுக்கானது. அதன் முயற்சியும் உங்களுடையது தான். இந்த உலகத்தோட பங்கு, உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட பங்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா, உங்களை வேடிக்கை பார்ப்பதும் உங்களை கேலி செய்வது மட்டுமே இந்த உலகத்தோட பங்காக இருக்கும். அதான் கலியுகம். இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இங்கே யாரும் உங்களுக்காக சேவை செய்வதற்கோ உங்களை பார்த்து உங்களை கை தூக்கி விடுவதற்கோ யாரும் முயற்சி பண்ண மாட்டாங்க. உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் நீங்கள் அவங்களுக்கு கீழே இருக்கணும் அப்படிங்கிறதுல எப்பொழுதும் உறுதியாக இருப்பாங்க. அது அவங்களுக்கே தெரியாது. ஆனால் அவங்களோட எண்ணங்கள் அதுவாக தான் இருக்கும். உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க, நீங்கள் கஷ்டப்படுறதுல உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. எந்த உதவி வேணும் செஞ்சுருக்கலாம். ஆனால் ஒரு படி உங்களை அவங்களுக்கு மேலே வர விடவே மாட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். எல்லாரும் இந்த பதிவை கேட்டுட்டு 100% பேர் இதை உணர்ந்திருக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ உதவிகள்லாம் செஞ்சுருப்பாங்க. ஆனால் அந்த உதவி செஞ்சவங்க கூட நீங்கள் வளர்ந்து வர வர உங்கள் கூட அவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். அதான் நீங்கள் நல்லா இருக்காதப்போ உங்கள் கூட நல்லா பேசிக்கிட்டு இருந்தவங்க நீங்கள் நல்லா ஆனதுக்கப்புறம் உங்களை புரிஞ்சிக்காமல் செயல்படுவாங்க. உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. உங்களுக்கு தெரியாது உங்களை சுற்றி இருக்கிற உலகம் எப்படிப்பட்ட உலகம்னு. உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுப்பாங்க. 1000 ரூபாய் கொடுத்துட்டு 2000 பேர்கிட்ட போய் சொல்லி காமிப்பாங்க. இந்த மாதிரி நமக்கு ஒரு சில உதவிகள் ஒரு சில பேர்கிட்ட கிடைக்காமல் இருக்கிறதே நல்லது. எப்படி ஒரு சில உதவிகள் ஒரு சில நண்பர்கள்ட்ட கிடைக்காமல் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த உதவியோட நமக்கு கிடைக்க போகிறது கூட சேர்ந்து அவமானமும் அசிங்கமும் தான். நம்ம நல்லானதுக்கப்புறம் அந்த 1000 ரூபாயை திருப்பி 10,000 செலவு பண்ணியிருப்போம். அது வெளியே தெரியாது. இல்லைனா அவங்க 1000 ரூபாய் உதவி செய்தாங்கள்ல, அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் 10,000 ரூபாய் கொடுத்துருப்பீங்க. அது வெளியே தெரியாது. நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து வாங்கினது மட்டும்தான் இந்த உலகத்துக்கு தெரியும். உங்களை அதை வைத்து தான் அவங்க முடிவு பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கும். எப்பொழுதும் இந்த உலகத்தில் வெற்றியும் தோல்வியும் உங்களுக்கானது மட்டுமே தான். அதுக்காக முயற்சி செய்வதும் கஷ்டப்படுறதும் நீங்கள் மட்டும்தான். உண்மையாகவே கஷ்டப்படுவதும் முயற்சி செய்வதும். மற்றவங்க அனுதாபிகள் உங்களை பார்த்து அனுதாபப்படுவாங்க, அப்புறம் உதவிகள் செய்வாங்க. இவங்க எல்லாரும் ஒரு காலத்தில் உங்களை கேலியும் செய்வாங்க. அதை நல்லா மனதில் வைத்து கொண்டு எப்பொழுதும் செயல்படுங்க. உங்களோட வாழ்க்கை நீங்கள் தான் வாழணும். அதற்காக முயற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக கடவுளோட அருளாலையும் உங்களோட முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். இதை எப்பொழுதும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் ஒரு புதுசாக ஒரு முயற்சி பண்ணுறீங்கன்னு வைங்களேன். ஒரு புதிய விஷயத்திற்காக உங்களோட குடும்பத்தோட நல்லதுக்காகவோ இல்லை உங்கள் குழந்தையோட படிப்பிற்காகவோ ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் கொஞ்சம் ஒரு பெரிய விஷயத்தில் இறங்க போகிறீங்க. நல்லா யோசித்து தான் இறங்குறீங்க. ரொம்ப கஷ்டமான விஷயம். மற்றவங்க கூட இருக்கவங்க யாரும் துணிந்து செய்யாத ஒரு விஷயத்த, ஒரு வேலையாக இருக்கட்டும், ஒரு வியாபாரமாக இருக்கட்டும், அதாவது கஷ்டப்பட்டு செய்யலாம் அப்படின்னு நீங்கள் இறங்கும் பொழுது உங்களை யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணாங்கன்னா, உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? முதல் வார்த்தை இதுதான். எதற்கு உனக்கு இந்த வேண்டாத வேலை? அகலக்கால் வைக்காத. ஒரு சில பேர் சொல்லுவாங்க அகலக்கால் வைக்காத அப்படின்னு. நம்மளோட தாய் தந்தையர்கள் சொல்லுவாங்க. அதனால் நம்ம கேட்டு நடந்துக்கணும். ஆனால்
இன்னும் ஒரு சில பேர் இருப்பாங்க, நம்மளை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காகவும் நம்மளை வந்து பயமுறுத்துவதற்காகவும். அதிலெல்லாம் நம்ம கொஞ்சம் தடுமாறாமல் நம்ம வந்து செயல்படணும். நம்ம எடுக்கிற முடிவு தெளிவானதாக இருக்கணும். அதனால் அகலக்கால் வைங்கன்னு சொல்ல வரல. ஆனால் ஒரு தடவை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி பல தடவை வந்து யோசிச்சுக்கணும். யோசித்து இறங்குனதுக்கு அப்புறம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் அந்த வேலையை நீங்கள் நிப்பாட்டக்கூடாது. ஏன்னா இறங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் நிப்பாட்டிங்கன்னா உங்களுக்கு தான் ப்ராப்ளம் ஆகும், அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஏன்னா நீங்கள் செய்கிற வேலையை முழுசாக செஞ்சு முடிக்கக்கூடாது. அதில் ஏதாவது ஒரு கிரிட்டிசைஸ் வந்து பண்ணி உங்களை செய்ய விடாமல் தடுக்கணும். ஏன்னா வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் தனித்துவமான ஆளாக தெரிஞ்சிடக்கூடாது. அதனால் உங்களை சுற்றி இருக்கவங்க இத்தனை நாள் வரைக்கும் அவங்கக்கிட்ட பேசி சிரித்து பேசின நண்பர்கள், உறவினர்களே என்ன பண்ணுவாங்க, நீங்கள் தனித்துவமாக எடுத்துருக்கிற அந்த சிறப்பான வேலைகளுக்கு முட்டுக்கட்டைகள் வந்து போடுவாங்க. இவனுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? மொதல் வார்த்தை, எதுக்கு இந்த வேண்டாத வேலை? அதுக்கப்புறம் இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக செய்யும் பொழுது, சரி பார்க்கலாம், இன்னும் எத்தனை நாள் இப்படி போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறமா நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் உங்களை பார்த்து பொறாமைப்படுவாங்க. இதுதான் இந்த உலகம். நல்லா வந்து புரிஞ்சுக்கணும். நீங்களே அனுபவப்பட்டுருக்கலாம். நீங்கள் கஷ்டப்படும் போது நல்லா பேசி சிரித்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் நல்லா வாழும் பொழுது உங்கள் கூட சண்டையாகி உங்கள் கூட பேசாமல் இருப்பாங்க. இப்போ எதனால் அப்படின்னா அவங்களுக்கு தேவை, நீங்கள் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அதுதான் மனிதனோட இயல்பு. பெரும்பாலும் மனிதர்கள் அப்படி தான் இருக்காங்க. நல்லா இருக்கும்போது ஒத்துமையாக இருக்கிறதில்ல, கூட இருக்க வந்து நல்லா இல்லைன்னா அவங்ககிட்ட வந்து சிரித்து பேசுகிறது, சின்ன சின்ன உதவிகள் செய்து கொண்டு அவங்க கூட வந்து இருக்கிறது. ஆனால் ஒரு வேளை நம்ம கூட கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற நண்பனோ உறவினரோ கொஞ்சம் மேலே வந்துட்டான், அதுவும் நமக்கு ஈக்குவலாகி நம்மளுக்கு அடுத்த லெவலுக்கு மேலே போக போகிறான்ங்கிற ஒரு நிலம் வரும் பொழுது எப்படி தான் அந்த சண்டை வருது, எப்படி தான் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, நம்ம மேலே தவறா இல்லை அவங்க மேலே தவறா, எதையும் வந்து யூகிக்க முடியாது, ஒத்து வராது, பிரிஞ்சிடுவாங்க. இதெல்லாம் வந்து சரியாக அதை புரிஞ்சுக்க நடக்கணும். ஒவ்வொருத்தட்டையாக போயிட்டு உங்களை பற்றி சுய விளக்கத்தையும் இதை வந்து கொடுத்துக்கிட்டே வாழவும் முடியாது. மற்றவங்களுக்கு தேடி தேடி போய் உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்தாலும் உங்கள் வாழ்க்கை வந்து வீணாக போயிடும். பாத்திரம் அறிந்து வந்து பிச்சை இடணும், யாருக்கு உதவி செய்கிறோம் அப்படிங்கிறது வந்து இருக்குது. உங்களோட வாழ்க்கையை நீங்கள் யாருக்காகவும் எதற்காகவும் அடமானம் வைக்கக்கூடாது. உங்களுக்கான வாழ்க்கை, உங்கள் குடும்பத்திற்கான வாழ்க்கை. எல்லாருக்கும் வாரி வாரி வழங்கினா தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தவறான போதனைகளை நீங்கள் கேட்டு பின்பற்றி உங்களோட வாழ்க்கையும் உங்களோட பணத்தையும் வந்து நீங்கள் வந்து விட்டுறக்கூடாது. ஒரு புதையல் கிடச்சிருக்கு அப்படின்னா அதை வந்து உங்களுக்குள்ளேயே வந்து வச்சுருக்கணும். கடவுள் ஒரு பரிசு கொடுத்துருக்காரு, ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. உங்களோட உழைப்பின் மூலமாக நல்லா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து வெளியே சொல்லக்கூடாது. உங்களோட உண்மையான வருமானத்தை சொல்லக்கூடாது, வயதை சொல்லக்கூடாது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. எல்லாருக்கும் வாரி வாரி கொடுப்பா, அப்போ தான்ப்பா நல்லா இருப்பா அப்படின்னு வாரி வாரி வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அவ்வளோதான். அதனால் பார்த்து நடந்துக்கணும். எங்கெல்லாம் வாரி வாரி கொடுங்கன்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் இப்போ நீங்கள் போகும்பொழுது காணிக்கை கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லி கேட்பாங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்கள். எங்கெல்லாம் வாரி வாரி கொடுங்கன்னு சொல்லிட்டு போதனைகள் நடக்குதோ அங்கே தான் பெரிய அளவில் வந்து காணிக்கை வந்து வசூல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி சொல்கிறவங்க வந்து யாரும் வந்து எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் அவங்களோட சொந்த பணத்தை வச்சு வந்து கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. சொந்த பணத்தை வந்து வாரி வாரி கொடுத்துட்ருக்கவங்க வெளியே சொல்லவும் மாட்டாங்க, வெளியே தெரியவும் மாட்டாங்க. ஷீரடிக்கு பல ஆயிரம் கோடிகள் வந்து நன்கொடையாக கொடுத்தவங்க எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க. ஏன் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஒருத்தருக்கு இருந்திருக்கார். அவர் எங்கேயும் போய் வெளிப்படுத்தினது கிடையாது. நம்ம 108 கோவிலில் ஒரு கோவில், அவர் கோவிலுக்கு வந்து போயிருக்கோம், பார்த்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கோம். நூற்றுக்கணக்கான கோடி வந்து கொடுத்துருக்காரு. அவர்லாம் வெளியே போய் சொல்ல மாட்டார், விளம்பரப்படுத்திக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் உதவி செய்கிறவங்க வெளியே வந்து காமிச்சிக்க மாட்டாங்க. சாய் காட்டுற பாதையில் தெளிவாக போங்க. வாழ்க்கை உங்களுக்கான வாழ்க்கை, உங்களுக்கான வாழ்க்கையை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. யாருக்காகவும் எதற்காகவும் உங்களோட வாழ்க்கையை வந்து விட்டு கொடுக்காதீங்க. தைரியமாக இருங்க. எந்த இடத்துல எல்லாம் நீங்கள் தலை குனிந்து நின்னீங்களோ அந்த இடத்துல எல்லாமே சாய் உங்களை நிமிர்ந்து நிற்க வைப்பார். எடுக்கிற முயற்சிகள், எடுக்கிற ஒவ்வொரு விஷயத்துலேயும் எல்லாமே உங்களோட பங்களிப்பு தான் இருக்குது. இந்த உலகத்தோட பங்களிப்பு உங்களை பார்த்து பொறாமைப்படுவதும் கேலி செய்வது மட்டுமே. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்களோட வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாக வந்து வாழுங்க.
என்ன கிடச்சிருக்கோ அதை முழுவதும் அதை ஏற்றுக்கோங்க. முக்கியமாக வாழ்க்கை துணை, சாப்பாடு, அதுக்கப்புறம் உங்களோட வருமானம், இன்றைய வருமானம், நாளைய வருமானத்துக்காக முயற்சி பண்ணுங்கள். இன்றைக்கி இதான் கிடச்சிருக்கு, இன்றைக்கி இந்த சாப்பாடு தான் வந்திருக்கு, நம்மளோட வாழ்க்கை துணை இவங்க தான். அப்போனா இந்த 3 விஷயத்தையும் நம்ம வந்து முழு மனதோடு வந்து ஏற்றுக்கணும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே நல்லதாக அமையும். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.